அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு நன்றிகளை கூறியிருக்கிற முஸ்லீம் மக்கள் அப்படின்ற தலைப்பில் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரைகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி வச்சுக்கொள்ளுங்க. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பற்றிய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் முடிஞ்சவரை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய செய்திகளை இந்த சேனலில் பாய்ந்து விடுவேன். இந்த முஸ்லிம் மக்களினுடைய கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரியினால் முஸ்லிம் சகோதரிகளுக்கு இடம்பெற்ற அநியாயம் தொடர்பாக பெரிய ஒரு பேசு பொருளாக இப்ப எல்லா இடமுமே இருக்கு. இதுக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய ஆடை விஷயங்கள்ல அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பை தங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. குறிப்பாக பெண்களினுடைய ஆடை விஷயத்துல அவங்க ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் அந்த குறிப்பிட்ட பெண்கள் தங்களுடைய ஆடைகளை கட்டுக்கோப்புள்ள வச்சுக்கொண்டு வெளியில தெரிகிற விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். அது அவங்களுடைய கலாச்சாரத்தை மீறி அவங்க எந்த இடத்துலையும் வர மாட்டார்கள். இது அது இந்து மக்களை பொறுத்தவரையில இந்து மக்களும் பாத்தீங்கன்னா தங்களுக்கு ஒரு கலாச்சாரம், பண்பாடு இருக்கிறது. பௌத்த மக்களை பொறுத்தவரையில பௌத்த மத பெண்களும் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களும் ஒரு கலாச்சாரம், பண்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் இந்த ஆடை விவகாரத்தில் எல்லாருமே இருக்கிறார்கள். அவர்கள் தங்க கலாச்சாரத்தை பின்பற்றி ஆடைகளை அணிந்து போகிறது. அது பொது வழிகளாக இருக்கலாம், வேலை இடங்களாக இருக்கலாம், அல்லது கலாச்சார நிகழ்வுகளாக இருக்கலாம். அதுக்கேற்ற வகையில் தங்களுடைய ஆடைகளை தங்களுடைய எண்ணம் போல இல்லாமல் தங்களுடைய கலாச்சாரத்துக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கேற்ற வகையில் ஆடைகளை அணிஞ்சு போறாங்க. இந்த கல்முனை வடக்கு வைத்தியசாலையில 9 முஸ்லிம் பணியாளர்கள் வேலைக்கு போகின்ற பொழுது அந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரியா, வைத்திய அத்தியட்சகரா அவர் இல்லை, நீங்க இப்படி இங்க என்னுடைய வைத்தியசாலைக்கு வர முடியாது, நான் பணியாற்றுகின்ற வைத்தியசாலையில் இப்படி நீங்க பணியாற்ற முடியாது அப்படின்றது விளைவாக இந்த ஆடை விவகாரம் பெரிய ஒரு பூதாகரமாக மாறியது. அதுக்கப்புறமாக இது பாராளுமன்றத்திலும் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது. ஆனா பாராளுமன்றத்தில் இது பேசு பொருளாக மாறியதுக்கு பின்னரும் அந்த குறிப்பிட்ட சகோதரிகளுக்கு இந்த ஆடை விவகாரம் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வந்ததா அல்லது அவர்கள் அந்த இடத்திலேயே பணிக்கு அமர்த்தப்பட்டார்களா அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லை. அவர்கள் இன்னொரு இடத்துக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டார்கள். அது தற்காலிகமான பணி மாற்றமாக சொல்லப்பட்டது. ஆனால் பாராளுமன்றத்தை இந்த தற்காலிக பணிமாற்றம் சொல்லப்பட்ட போது, சுகாதார அமைச்சரால் சொல்லப்பட்ட பொழுது அது சம்பந்தமாகவும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே குரல் கொடுத்திருந்தார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய அந்த முஸ்லிம் சகோதரிகள் 9 பெண் சகோதரிகளும் குறிப்பிட்ட கல்முனை வடக்கு வைத்தியசாலையில தான் பணியாற்ற வேண்டும். எங்களுடைய சுதந்திரம், எங்களுடைய ஆடை சுதந்திரத்தோடு அங்க பணியாற்ற வேண்டும் அப்படின்றது பெரிய ஒரு குறிக்கோளாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் இங்க இதுக்கான தீர்வு அப்படின்ற பொழுது இல்லை. ஆனால் குறிப்பிட்ட வைத்திய அந்த வைத்திய அதிகாரி பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் ஜால்ரா போடுகின்ற ஒருவராகத்தான் இது பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறமாக சமூக ஊடகங்கள்ல சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம், இந்த வைத்தியசாலை இந்த ஆடை விவகாரம் சம்பந்தமாக பேசுவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை, பேசவும் முடியாது அப்படின்ற கருத்தும் இன்னொரு சாராரால முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்தை இந்த விஷயங்கள் சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தொடர்ச்சியாக இதை ஒரு பேசு பொருளாக கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய சமூக ஊடகங்களும் இது சம்பந்தமான கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வந்திருந்தார். அதுக்கப்புறமா தான் மற்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் அமைச்சர்கள் யாருமே இங்கு ஆளுந்தரப்பிலிருந்து பேசவில்லை. எதிர்கட்சியிலிருந்து எல்லாருமே குரல் கொடுத்திருந்தார்கள். எதிர்கட்சியினுடைய தலைவர் உட்பட எல்லாருமே இந்த விஷயம் சம்பந்தமாக குரல் கொடுத்திருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தது மட்டுமில்லாமல் 3 தடவைகள் மேலாக இந்த விடயம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருந்தார் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா முஸ்லிம் மக்கள் தங்களுடைய பெண்களினுடைய ஆடை சுதந்திரத்துக்காக முழங்கிய
தமிழ் குரல் அர்ச்சுனா எம்பிகளுக்கு வந்து உங்கள் சகோதரத்துவத்தை பாராட்டி நாங்கள் நன்றிகள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்றை வந்து ஒரு ஊடகம் ஒன்றில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், எம் நாட்டு பாராளுமன்ற வரலாற்றில் வந்து இனம் மதங்களை கடந்து சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக பேசப்படுகின்ற சம்பவங்கள் அரிதாகவே இடம்பெறுகின்றன. அந்த வகையில் அண்மையில் யாழ் மாவட்ட சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா முஸ்லிம் பெண்களின் கலாச்சார ஆடை உரிமைக்காக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் பொது ஊடகங்களிலும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவது அரசியல் தளத்தில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி, அவர் யாராக இருக்கட்டும் இந்த சர்ச்சையின் பொழுது நமது முஸ்லிம் எம்பிகளே வாய் திறக்க பயப்படுகின்ற காரணங்களினால் கிஷாப் என்னும் முஸ்லிம் பெண்களினுடைய அடிப்படை உரிமை அதில் கை வைப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை என்றும், இதனை பொது வழியில முதல்ல கருத்து கூறியவராக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்காக குரல் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து கொண்டு போறது. அதன் பின்னர் இந்த விவகாரத்தில் உடனடியாக கையில் எடுத்த பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3 நாட்களாக பாராளுமன்றத்திலும் முஸ்லிம் பெண்களினுடைய ஆடை சுதந்திரத்துக்காக தொடர்ச்சியாக வாதிட்டு வருகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஒரு பெண்ணின் கல்வி, தகுதி மற்றும் திறமைகளை வைத்துத்தான் அவரை மதிக்க வேண்டுமே தவிர அவர் அணியும் ஆடையை அல்ல என்று அவர் ஆணித்தனமாக தொடங்கிய நாளிலிருந்து இறுதி வரை முழங்கிக் கொண்டிருக்கின்றார். கடைசியாக மத அடையாளங்களுடன் சீருடை அணிய அனுமதி கோரி நேற்று பாராளுமன்றத்திலும் அவர் ஒரு பிரேரணியை சமர்ப்பித்திருந்தார். தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் தங்களுக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை களைந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக இணைந்து வாழ பழக வேண்டும் என்பதை அர்ச்சுனா எம்பியின் இந்த நடவடிக்கை எமக்கு வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லியும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம் பெண்களின் மத உரிமைக்காக நாடாளுமன்றத்தில் இவ்வளவு தீவிரமாக போராடியது இலங்கை முஸ்லிம் மக்களுடைய மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் அவர் மீதான பெரும் மதிப்பையும் நன்றியுணர்வையும் ஏற்படுத்துகிறது என்றும் அந்த செய்தி தொடர்கிறது. அவர் யாராக இருக்கட்டும் இந்த நேரத்தில் இந்த சர்ச்சையில் அவர் செய்திருக்கும் இந்த செயல் அளப்பெரியது. அதற்காக எங்கள் சமூகம் சார்பாக அவருக்கு நன்றி கூற கடமை பெற்றுள்ளோம். நன்றிகள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி ஒரு சமூக ஊடகம் ஒன்றில் வந்து இந்த செய்தி வந்து பரவி இருக்கிறது. செய்தி பரவி இருக்கின்ற இந்த நேரத்தில் இதுக்கு கீழே வந்து அந்த கருத்து இடுகின்ற அந்த என்ன சொல்ற ஆதரவாளர்கள் அல்லது இந்த முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கீழே இருக்கின்ற அந்த கருத்துக்கள் அத்தனையுமே வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து சார்பாக அத்தனை முஸ்லிம் சகோதரர்களும் இங்கே கருத்திடுகின்ற விஷயத்தை வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. ஆனால் இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சம்பந்தமாக இந்த செய்திகள் அல்லது தகவல்களை ஒரு முஸ்லிம் ஊடகமோ ஒரு தமிழ் ஊடகமோ தகவல்களாக இதை பகிர்கின்ற பொழுது இதுக்கு யார் இங்கே எதிர்கருத்து அல்லது எதிர்ப்பான கருத்துக்களை இங்கே முன்வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழர்களாக இருக்கிற தமிழ் பெயர்களை கொண்ட நபர்கள் தான் இவன் ஒரு பைத்தியம், இவன் ஒரு அரசியல் செய்கிறான், இவன் கதையை எடுத்துக்கொள்ள வேணாம், இவன் அடிக்கடி மாறுவான், அல்லது வந்து முஸ்லிம் மக்கள் இவனுக்கு பணம் கொடுத்து இப்படி கதைக்க சொல்லியிருப்பார்கள், இப்படி என்கின்ற நிறைய கருத்துக்களை வந்து கருத்திடுபவர்கள் யாருன்னு சொன்னால் தமிழ் உணர்வு கொண்ட அல்லது டாக்டர் ராமநாதனாவுக்கு எதிராக கருத்து சொல்கின்ற தமிழர்களாக தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல டாக்டர் ராமநாதனாவுக்கு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் 199% சகோதரர்கள் டாக்டர் ராமநாதனுடைய கருத்தை ஆதரிப்பது மட்டுமில்லாமல் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுகின்ற பொழுது இவ்வாறான ஒரு சில செய்கின்ற ஈனத்தனமான செயல்கள் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நான் இது சம்பந்தமாக இன்னொரு வீடியோ எனக்கு டைம் இருக்க நான் போறேன். இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை தவறாக கருத்து உருவாக்கியவர்கள் யார், இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை நான் போறேன். இது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் நேற்றைக்கு நடந்த அமர்வுகளில் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் கூட டாக்டர் ராமநாதன் அவர்களை பைத்தியம் அப்படின்னு சொல்லி கொண்டார், வய மூடிக்கொண்டிருங்க அல்ல நாங்கள் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு இன்னொரு விஷயம், அதில் டாக்டர் ராமநாதனுடைய இறுதி நாட்கள் அப்படின்னு தெரியுமா தெரியாது. நான் இன்று அவருடைய இறுதி பாராளுமன்ற அமர்வுகள் அல்லது நாளை சனிக்கிழமை இருக்கா தெரியல. இந்த பாராளுமன்ற அமர்வுகள் இன்றோ நாளையோட இந்த நிகழ்வுகள் நிறைவேறுகின்ற போது தன்னுடைய இறுதி பாராளுமன்ற அமர்வுகள் இதுவைகள் தான் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக குறிப்பிட்டுக் கொண்டு வருகிறார். ஆனால் அது எப்போ அவருடைய இறுதி பாராளுமன்ற அமர்வுகள் அப்படின்ற விஷயங்களும் இன்னும் சரியாக தெரியல. சரி, அந்த தகவல்களும் கிடைக்கின்ற பொழுது நான் உங்களோட தகவல்களாக நான் பகிர்ந்து விடுறேன். டாக்டர் ராமநாதன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்டில் நீங்களும் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
டாக்டர் ராமநாதன் அவருடைய இந்த இறுதிக்கால பாராளுமன்ற அரசியல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.